அவர் எப்படி சேர்த்த முடியும்? இப்போதான் அண்ணா திமுகவுக்கு எதிராக ரெட்டலை ஏற்ற போயிட்டு போட்டிட்டு இருக்காரு. சசிகலா அவர் வந்து அதிமுகவை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இத்தனை நாளில் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறா? ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போகிறதா? இப்போ 19.39% ஓட்டு கிடச்சிது. இப்போ 20.46% ஓட்டு கிடச்சிருக்கு. எங்களுடைய வளர்ச்சி 1%. அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு சில விஷயங்களை உளறி இருக்கிறார், இல்லை புலம்பி இருக்கிறார் என்று கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பயத்தினுடைய உச்சத்துக்கே சென்று விட்டார் என்று தான் சொல்லணும். செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, ஓபிஎஸ் அவர்கள் வந்து மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அவர் ரெட்டலையே எடுத்து போட்டிட்டு இருக்காரு, அவர் எப்படி நாங்கள் கட்சியில் சேர்ப்போம், எப்பயுமே ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்களுக்கு விசுவாசமாக இருந்ததே இல்லை, என்னைக்கு விசுவாசமாக இருந்திருக்காருன்னு சொல்லி கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் எப்படி சேர்த்த முடியும்? இப்போதான் அண்ணா திமுகவுக்கு எதிராக ரெட்டலை ஏற்ற போயிட்டு போட்டிட்டு இருக்காரு. இவர் எப்போ கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார்? எப்பவுமே இருந்ததில்லை. ஓபிஎஸ் எப்பொழுதுமே அண்ணா திமுக விசுவாசமாக இருந்த சரித்திரமே கிடையாது. விசுவாசத்திற்கு ஒரு உருவம் இருக்குமே, ஆனால் அது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய உருவமாக தான் இருக்கும். அதனால தான் அம்மா அவர்கள் வந்து இருக்கும் பொழுதே முதலமைச்சர் பதவியை எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் இருந்த பொழுதோ, மூத்த நிர்வாகிகள் இருந்த பொழுதோ ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்தில் முதலாக 2001ஆம் ஆண்டு கொடுத்தார். அதற்கு பின்பு மீண்டும் ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்த பொழுது அப்பொழுதும் அம்மா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த பதவியை மீண்டும் கள்ளம் கபடம் இல்லாமல் மீண்டும் திருப்பி கொடுத்த அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். இதற்கு மேலே விசுவாசத்திற்கு வேற எந்த எடுத்துக்காட்டும் தேவையில்லை. இன்னும் உங்களுக்கு கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்றாருல்ல, இந்த மாதிரி ஐயா அவர்கள் வந்து ரெட்டலை சின்னத்தை எதிர்த்து போட்டிட்டாருன்னு சொல்லிட்டு, உங்களுடைய நல்ல நேரம். ஐயா அவர்கள் 40 தொகுதியில் வேட்பாளர் நிப்பாட்டாமல் போயிட்டாரு. அதனால நீங்கள் உங்களுடைய மான மரியாதை தப்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு தொகுதி, ராமநாதபுரம் மக்களவை தொகுதி, சுயேட்சை சின்னம், 12 நாளைக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட சின்னம். அந்த சின்னத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்து ஏறக்குறைய 3 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் 3 லட்சம் வாக்கு பெறுவது சாதாரண விஷயமா? அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுடைய வாழ்வியலில் கலந்த ஒரு இயக்கம், 1/4 நூற்றாண்டிற்கு மேலாக ஆட்சி கட்டில் அமர்ந்த இயக்கம், ஒரு மாபெரும் வெற்றி சின்னம், இரட்டை இலை சின்னம், இதெல்லாம் வச்சு ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் உங்களுடைய வேட்பாளர் எத்தனை லட்சம் வாக்கு வாங்கினாரு? டெபாசிட் வாங்கினாரா? நீங்க பேசலாமா? ஐயா அவர்கள் உண்மையிலேயே அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம், அம்மா அவருடைய இயக்கம் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும், புரட்சித் தலைவர்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்கணும், மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்கணும், அதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை புகட்டணும் என்பதற்காக ஒரே ஒரு தொகுதியில் நின்றாரு. நீங்க அவருக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க முதலமைச்சராக அரியணையில் அமர்வதற்கு, அம்மா அவருடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் 4.5 ஆண்டுகள் முழுவதுமாக நடைபெறுவதற்கு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்த நபர் தன்னை தாழ்த்தி கொண்டு உங்களை அரியணையில் அமர வைத்தார். இதுக்கு தெரியல, இப்ப அப்ப தெரியல ஐயா ஓபிஎஸ் அவருடைய விசுவாசத்தை பத்தி? இன்னைக்கு தான் தெரிஞ்சா உங்களுக்கு? ஆகையினால வார்த்தையில கவனமாக பேச வேண்டும். உண்மைக்கும் சத்தியத்திற்கும் விசுவாசத்திற்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நபர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அது நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தமிழக மக்கள் சொல்லிவிட்டார்கள், கழகத்துடைய தொண்டர்கள் சொல்லிவிட்டார்கள். அதே போல மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை பற்றி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, செய்தியாளர் கேட்கிறாரு, இந்த மாதிரி சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவை காப்பாற்றுவேன் என்று சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய என்ன ஓட்டங்களை பாருங்க, அவருடைய தலைமை பண்பை பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை, இத்தனை நாள் யாரு காப்பாத்திக்கிறது, இந்த அம்மா வந்து தான் காப்பாற்ற போறாங்களா? 2021 என்ன சொன்னாங்க, நான் வந்து அரசியல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அப்புறம் திரும்ப இப்போ வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லி சொல்றாங்க, அவங்களுக்குலாம் இங்கே இடம் இல்லை அப்படின்றது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். சசிகலா அவர் வந்து அதிமுகவை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இத்தனை நாளில் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறா? இப்போ தான் காப்பாற்றி வந்திருக்காங்களா? இதுனா ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போகிறதா? எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க, நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. உங்களை அரியணையில் அமர வைத்து விட்டு, உங்களை முதலமைச்சராக ஆக்கி விட்டு, கட்சியையும் நிர்வாகிகளையும் கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் தமிழக மக்களையும் உங்களிடத்துல ஒப்படைச்சிட்டு போனாங்க. யாரு? சின்னம்மா அவர்கள். பார்த்துக்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போன கூலிக்கு இன்னைக்கு கட்சி என்னோடது தான், இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பூரா நான் விலைக்கு வாங்கிட்டேன், தொண்டர்களுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு நான் விலை பேசக்கூடிய அளவுக்கு நான் வந்துட்டேன், இனிமேல் உங்களுக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றது போல என்ன தோன்றி விட்டார்கள். இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசத்தை பற்றி பேசலாமா? சின்னம்மா அவர்களை பார்த்து இவர் கேட்கக்கூடிய இந்த வார்த்தை, அது திரும்பி வேலைக்கு வர்றது போல வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன தூணியில சொல்றாரு? ஏற்கனவே இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சூரியனை பார்த்து ஏதோ குலைப்பது போல என்று அவருடைய தரம் தாழ்ந்து பேசினார் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் இதே போல வேலைக்கு திரும்பி வர்றாங்களான்னு சொல்லி கேட்டா அது என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க? அம்மா அவர்களிடத்துல சின்னம்மா அவர்கள் ஒரு தோழியாக கட்சியினுடைய நலன் கருதி பல முடிவுகள் எடுப்பதற்கு தோளோடு தோள் நின்றவங்க. அவங்கள வேலை பெண்மணியை போல பேசக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த தொண்டர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க, தமிழக மக்களும் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. விரைவில் உங்களை இங்கிருந்து முழுவதுமாக அப்புறப்படுத்துவாங்க. அதே போல அதிமுக வந்து ஒரு ஜாதி கட்சியாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லா ஜாதிகளும் ஏன் இஸ்லாமியர் கூட எங்கள் அவைத்தலைவர் எல்லா ஜாதியும் தான் இருக்குது. அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா ஜாதியும் தான் எங்களுடைய கட்சியில வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கோம், அதுலயும் இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர் தான் வந்து அவை தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஈரோட்டில் சமீபத்தில் ஒரு பகுதியில் வந்து நிர்வாகிகள் வந்து புதுசாக அறிவிச்சாங்க, இந்த பகுதிக்கு வந்து இவங்க வந்து நிர்வாகிகளாக இருப்பாங்க, மாவட்ட பிரதிநிதியாக இருக்கக்கூடியவங்க மாவட்ட பதவிகள் ஒன்றிய பதவிகள்னு சொல்லிட்டு அறிவித்ததில் 52 பேர்த்துல ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்போ அங்கே எங்கே போச்சு இந்த சமூக நீதி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில பொது வெளியில பேசக்கூடியது ஒன்று, இங்கே உள் மனசுக்குள்ள அவர் செய்யக்கூடியது ஒன்று, 4 செவுற்றுக்குள்ள அவர் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் அது ஒன்று. ஆனால் அவர் பல வேஷங்கள் போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களையே ஓவர்டேக் பண்ணி போயிடுவார் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை, அசாதாரண நடிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப பெருமையாக சொல்றாரு, நாங்கள் வந்து கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1% வாக்குகள் வந்து நாங்கள் கூட பெற்றுட்டோம், அது கடந்த முறை பெரிய கூட்டணிகள் அமைச்சு நாங்கள் போட்டிட்டோம், ஆனால் இந்த தடவை பெரிய கூட்டணிகள் இல்லாமலாம் நாங்கள் போட்டிட்டு 1% வாக்கு வந்து கூட பெற்றுட்டோம்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே புள்ளி உரத்தோடு சொன்னேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைச்சோம். அப்போ 19.39% ஓட்டு கிடச்சிது. இப்போ 20.46% ஓட்டு கிடச்சிருக்குது. கூட்டணி இல்லாமல் எங்களுடைய வளர்ச்சி 1%. அதே திராவிட முன்னேற்ற கழகம் 2019 அப்போ 33.9% வாக்குகள் வந்தது. இப்போ அவர் 26.52% வந்திருக்குது. சுமார் 6.5% குறைஞ்சி இருக்குது வாக்கு. அதிமுக வளர்ந்துருக்குது. கடந்த முறை வெறும் 20 தொகுதியில் 2019 20 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு 20% ஓட்டை வாங்கினாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் உடன் இருந்தார், அதனால அந்த வாக்கு வந்து கிடைத்தது. இப்போ 2024 ஏறக்குறைய 35 மக்களவை தொகுதியில் போட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, கடந்த முறையை விட நாங்கள் 1% வாக்கு கூட வாங்கிட்டோம்னு. அதுலேயும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்றாரு, திமுக போன தடவை வாங்கினது 33% வாக்கு வாங்கினாங்க, இந்த தடவை வந்து 26% வாக்கு தான் வாங்கியிருக்காங்க, ஏறக்குறைய பார்த்தோம்னா 6.5% வாக்குகளுக்கு மேலே வந்து அவங்களுக்கு சரிஞ்சிருக்கு, அப்போ நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், அவங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாரு. சரி ரைட், இவரோட பாதைக்கே வருவோம், இவருடைய பதிலுக்கே வருவோம். அவங்க 6% வாக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க, நீங்க 1% வாக்கு கூட வந்திருக்கீங்க, மீதி 5% வாக்கு எங்க போச்சு? அப்ப எதிர்க்கட்சியா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு விழுகாத வாக்கு உங்களுக்கு தானே விழுந்திருக்கணும், ஏன் விழுகல? அப்ப மாற்று கட்சியினரை பார்த்து அவங்களுக்கு வாக்களிக்க இந்த மக்கள் செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டுமே தமிழக மக்கள் வந்து அதிமுகவை ஆதரிப்பாங்க. அதிமுகவுக்கு தாங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே பெண்கள் வாக்கு அதிகமாக விழக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எத்தனை சதவீத பெண்களுடைய வாக்கு அதிமுக பெற்று இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த தலைமை பண்பு கேள்விக்குறியாகிவிட்டது. ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்கின்ற குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுகவை எதிர்பார்க்கலாம்.